Hi friends, வணக்கம் and welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன மினி vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா போன மந்த் வாங்குன சர்லாக் வந்து ரைஸ் ஃப்ளேவர். தம்பி வந்து இனிப்பு சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால ரைஸ் ஃப்ளேவர்ல வந்து வாங்கியிருந்தோம். சரி இந்த மந்த் வேற வாங்கிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வீட் ஃப்ரூட் சேர்ந்த மாதிரி அந்த ஃப்ளேவர்ல வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு டிஃபரண்டான ஃப்ளேவர்ல இருக்கு. சர்லாக் ஊட்டி விட்டா வெயிட் கெயின் ஆயிடுவாங்க, பட் வந்து ஸ்ட்ரென்த் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ஆனால் உண்மை இல்லை. ஒவ்வொரு பேபி ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பேபிக்கு டக்குன்னு உடம்பு வந்துடும். அது நார்மலாகவே நடக்கிறது தான். ஆனால் அது வந்து சர்லாக்னால இல்லை, இது வந்து ஸ்ட்ரென்த்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சர்லாக்லாம் ஊட்டி விடாதீங்க, பேபிக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்துடும், அதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க, எந்திரிச்சு தவழ்ந்தெல்லாம் போக முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. 3 நேரமே சர்லாக் கொடுக்குற பேபிஸ்க்கு வந்து ஒரு வேளை அந்த மாதிரி ஆகலாம். நான் இது முடிக்க அந்த மாதிரி கொடுத்ததில்ல. முதல்ல அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். ஆனாலும் தம்பிக்கு வந்து வெயிட் கெயின் ஆகலை அவ்வளோலாம். நான் வந்து இப்போ தம்பிக்கு கொடுக்கறது வந்து ஒரு நேரம் மட்டும்தான். ஒன்று ஈவினிங் டைம் கொடுப்பேன், அப்படி இல்லாட்டி ஆஃப்டர்நூன் கொடுப்பேன். மார்னிங் வந்து பால் சாதம் அப்படி இல்லாட்டி தயிர் சாதம் கொடுத்துருவேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, உடம்பு வந்துருச்சுன்னா பிள்ளைங்க எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. குழந்தைங்க அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கணும், சத்துள்ள பொருளாக. தம்பிக்கு வந்து பியூரே மாதிரி அரைச்சி கொடுத்தா சாப்பிடுவாங்க சில பசங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனால் நான் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. இப்போ தம்பிக்கு 4 பல்லு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால சரி சாப்பாடே நான் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு, சாம்பார், ரசம் இது எல்லாமே ஒவ்வொரு டைம் வந்து காரம் இல்லாமல் கொடுத்தோன்னா அவன் சாப்பிட்டுப்பான். ரொம்ப காரமாக கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஓரளவு காரமாக கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவான். தம்பியை விளையாட விடாமல் தூக்கி வச்சிருக்கிறதுனால அவனுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு பார்த்தீங்களா. நான் இப்போ என்ன கொடுத்துட்ருக்கேன்னா தண்ணி தான். கடைசியாக ஹாட் வாட்டர் வந்து சர்லாக் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லது.